போதைப்பொருள் வழக்கில் பிரபல நடிகர் உட்பட 5 பேரை போலீசார் தேடி வருகிறார்கள். நேற்றைய தினம் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் பிரபல நடிகர் ஒருவர் தலைமறைவாகியிருக்கிறார். இந்த வழக்கில் பிரபல நடிகர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் அவர் தலைமறைவாக இருக்கும் செய்தி கிடைத்திருக்கிறது. போதைப்பொருள் வழக்கில் பிரபல நடிகர் உட்பட 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் பிரபல நடிகர் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் சம்மன் வழங்க போலீசார் தொடர்பு கொண்ட போது அந்த பிரபல நடிகர் தலைமறைவானது தெரிய வந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில் இணைக்கிறார். செந்தில், விவரங்கள். கொக்கைன் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நேற்று பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக அவருடன் தொடர்புடைய இருந்ததாக கூறப்படும் மற்றொரு நடிகருக்கு சம்மன் வழங்கி அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக போலீசார் அவரை தொடர்பு கொண்ட போது அவரது செல்போன் எண்ணும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அதே போல அவரது உதவியாளர் எண்ணும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் அவர் இது தொடர்பாக அவரது உறவினர்களிடம் குடும்பத்தினரிடம் விசாரித்த போது அவர் வெளியில் படப்பிடிப்புக்கு சென்றிருப்பதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த படப்பிடிப்பு அங்குள்ள படப்பிடிப்பு ஈடுபட்டுள்ள சினிமா பணியாளர்களிடமும் விசாரித்த போது அவர் அங்கு இல்லை என்பது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து போலீசார் தற்போது அவர் தலைமறைவாகி இருப்பதாக, அதாவது அந்த பிரபல நடிகர் தலைமறைவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவரை தேடும் பணியில் தற்போது போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இதற்கிடையில் நேற்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது இந்த போதைப் பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் தனக்கு குழந்தையின் உடல் நலனை கருத்தில் கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கனிவுடன் இதை பரிசீலிக்குமாறு நீதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். வெளிநாடு செல்ல மாட்டேன், வழக்கு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பேன் எனவும் உறுதியளித்திருந்தார். இருப்பினும் ஜாமீன் வழங்க மறுத்த நீதிபதி இதை சென்னை ஐகோர்ட் வளாகத்தில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்து அங்கு ஜாமீனை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுரை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. செந்தில், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.